18 வருடங்களுக்கு பிறகு ஐபிஎல் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் அடுத்த நாள் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் விராட் கோலி உள்ளிட்ட முக்கிய ஆர்சிபி வீரர்கள் அனைவரும் பங்கேற்றார்கள். வீரர்களை நேரில் பார்க்கவும் இவ்விழாவில் கலந்து கொள்ளவும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் சின்னசாமி மைதானம் முன்பு திரண்டார்கள். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தார்கள். பலர் காயமடைந்தார்கள். இச்சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இச்சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ஏ சங்கரும் பொருளாளர் ES ஜெயராமும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துள்ளார்கள். கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் உறுப்பினர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் இருவரும் இம்முடிவை எடுத்துள்ளார்கள். 11 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஆர்சிபி அணி மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அந்த அணியின் முக்கிய நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரு காவல் ஆணையர் தயானந்த் உள்ளிட்ட 6 காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்னா தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது.